ரொம்ப நாளாக நம்ம விவோ ஃபோன்ஸ் எதுவும் கவர் பண்ணல. அதை இன்றைக்கி மாற்றுவோம். விவோ X70 Pro, விவோவோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் ஜைஸோடலாம் கோஇன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் அப்படி என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முதல்ல எதாவது அன்பாக்ஸ் பண்ணலாம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம அன்பாக்சிங்க்கு போவோம். இதுதான் X70 Pro வர பாக்ஸ். ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. மேலே X70 Pro co-engineered with Zeiss branding. சைடில் IPL டைட்டில் ஸ்பான்சர் விவோ ரொம்பவே சட்டிலாக இருக்குது. பின்னாடி ரெகுலரான ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல உள்ள விவோ X70 ஃபோன் இருக்குது, X70 Pro. ஸோ இதை அந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுக்கலாம். ஸோ இந்த ஃபோன் 6.56 இன்ச் டிஸ்பிளேயோடு வருது. சைடில் கர்வ்ஸ் உள்ள டிஸ்பிளே. சாம்சங்கோட E5 AMOLED பேனல். இப்போதைக்கு ஆன் பண்ணுவோம், இதுக்கு வருவோம். சைடில் வச்சுட்டு வேறு என்ன பாக்ஸில் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துக்கிறாங்க, கேஸ் இன்க்ளூடட். ஷேர் வேல்யூ, சிம் டூல், ஷேர் வேல்யூ, குவிக் ஸ்டார்ட் கைட், வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே இருக்குது. இது போக இயர்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ஃபோன் பாக்ஸில் இயர்ஃபோன்ஸ் இன்க்ளூட் பண்ணி பார்த்து. இப்போலாம் சார்ஜரே பிராண்ட்ஸ் கொடுக்குறது பெருசாக இருக்குது. சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜர். இது யூஸ் பண்ணி 0 to 60 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டியும் ஓரளவுக்கு ரீசனபிளாக 45-50 mAh இருக்குது. ஸோ 4450 mAh பேட்டரிங்கையில் இந்த சார்ஜ் ஸ்பீட்ஸ் நல்லது தான். இங்கே ஒரு USB Type A to Type C கேபிள். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கையில் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருந்தாலும் இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இது Type C இயர்ஃபோன்ஸ். இது கூட ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸும் ஒரு Type C to 3.5 mm கன்வெர்ட்டரும் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஸோ பாக்ஸ் கான்டென்ட்ஸ்னு வரையில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் சைடில் வச்சுட்டு நம்ம ஃபோனுக்கு திருப்பி வருவோம். ஸோ இதுதான் விவோ X70. ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.56 இன்ச் டிஸ்பிளே, சாம்சங் E5 AMOLED பேனல், HDR10+ சப்போர்ட்டோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரெசல்யூஷன் ஆஸ் யூஷுவல் ஃபுல் HD+ தான். இந்த ஃபோன் பிக்கப் பண்ணோன்னா முதல் ஃபீல் நல்லா ஸ்லிம்மாக ஸ்லீக்காக இருக்குது. 8 mm திக்னஸ் காஸ்மிக் பிளாக்குக்கும் 8.1 mm ஆரோரா டானுக்கும். ஸோ லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. பட் ஓவரால் ரொம்பவே ஸ்லீக்கான ஒரு ஃபோன். 185 கிராம் வெயிட்டுங்கையிலையும் அந்த வெயிட் எதுவும் பெருசாக தெரில. கொஞ்சம் லைட்டான ஃபீல் தான் இருக்குது. பேக் கிளாஸ் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராமினெண்ட்டான கேமரா பம்பும் இருக்குது. ஸோ இங்கே 4 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராஸ்க்கு வருவோம். அதுக்கு முன்னாடி பில்டன் வரையில் பேக் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் டாப்பில் ஒரு ஹோல் பஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ இந்த செல்ஃபி கேமரா எனக்கு இதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ டக்குன்னு செல்ஃபீஸ் நல்லா டீட்டெயில்டாகவே வந்துச்சுன்னு சொல்லலாம். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் வால்யூம் கீஸ் ரைட்டில், டாப்பில் ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு டெக்ஸ்ட் இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் இருக்குது. லெஃப்ட்டில் எதுவும் கிடையாது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா டியூவல் சிம் ட்ரே, இங்கே ஹைப்ரிட் ஆப்ஷன் கிடையாது. ஸோ மைக்ரோ SD யூஸ் பண்ண முடியாது. ப்ரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போர்ட், அது போக ஒரு சிங்கிள் டவுன்லோட் ஃபயரிங் ஸ்பீக்கர். இந்த மாடலில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஸோ மேலே உள்ள இயர் பீஸ் ஸ்பீக்கராக டபுள் ஆகாது. இப்போ அடுத்த சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இது FunTouch OSல ரன் ஆகிட்டு இருக்கு. FunTouch OS பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். FunTouch OS 12, இது Android 11 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள சிப் Dimensity 1200 MediaTek சிப். இது கூட 8 இல்லை 12 GB ரேமும் 128 இல்லை 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஜென்ரலாக அந்த கிமிக்கியாக கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா ரேம் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. வேணும்னா அந்த எக்ஸ்டெண்டட் ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜென்ரலாக 8 GB ரேம் ஆண்ட்ராய்டுக்கு ரொம்பவே போதும்னு சொல்லலாம். அல்ட்ரா கேம் மோட் ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளேன்னு வரையில் 120 Hz இங்கேருந்து செலக்ட் பண்ண முடியும். ரெகுலராக இருக்கிற மாதிரி ஒன்று 60 Hzல ரன் பண்ணலாம், இல்லை 120 Hz, இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஃபோனையே சூஸ் பண்ண விடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஓவரால் யூஸ் பண்ணி பார்க்கல எனக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரீலோடட் ஆப்ஸ் இருந்துச்சு, வேணும்னா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன பாசிட்டிவ். இது போக 240 Hz டச் சாம்பிளிங் ரேட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ இந்த ஃபோனோட மேஜர் செல்லிங் பாயிண்ட் பின்னாடி உள்ள கேமராஸ். ஸோ 4 கேமராஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி சோனியோட IMX766V சென்சர். ஸோ இது கூட f1.75 லென்ஸ் 5 ஆக்சிஸ் ஸ்டேபிளைசேஷனோட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. செகண்டரி ஒரு 12 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ, அதுக்கப்புறம் ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் ப்ளஸ் ஒரு 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் ஜூம் லென்ஸ், பெரிஸ்கோப் ஜூம் கேமரா. இதில் 5x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது.
இப்போ ஜைஸ் இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே ஜைஸ் டி கோட்டிங் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரே லைட் கோஸ்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாகும் அப்படிங்கிறது அவங்களோட கிளைம். அது போக நம்ம ஏற்கனவே நோக்கியா ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் ஜைஸ்க்கு போர்ட்ரேட்ஸ்னு வரையில் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஸ்டைல்ஸ் இருக்குது ஜைஸ்க்காக. ஸோ இதுதான் மேஜராக ஜைஸ் இன்டெகிரேஷன். சரி, டக்குன்னு ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்து பார்ப்போமே. இது பிரைமரி, VIVO X. ஓகே, அது 5x போர்ட்ரேட். ஓகே, ரெகுலரான 5x, இது ரெகுலர் 5x. பிரைமரி கேமரா, ultrawide angle. ஸோ இது ultrawide, ஆஃபீஸ் கேவலமாக இருக்குது தெரியும். இது பிரைமரி கேமரா, டீட்டெயில்டாக தான் இருக்குது. 5x ஜூம். சரி guys, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்தது தான். ஸோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ப்ரைஸிங்னு பார்த்தா 8,128 47,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 8,256 50,000 ரூபாய்க்கும், 12,256 53,000 ரூபாய்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு டைமென்சிட்டி 1200 சிப்புக்கு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸஸ் மாதிரி தான் தெரியுது. பட் கேமராஸ் ரொம்பவே இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டேபிளைசேஷன், அந்த வீடியோஸ்னு வரையில் 4K 60 வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஷார்ட்டும் இந்த X70 எடுத்தது தான், நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இதுதான் விவோவோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோன். இதுக்கு மேலே ஒரு X70 Pro Plus இருக்குது ஸ்னாப்ட்ராகன் 888ஓட. பட் அது இப்போதைக்கு என் கையில் கிடைக்கல. இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண ட்ரை பண்ணுறேன். X70 Pro Plusம் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே கைஸ், அவ்வளோதான். ரொம்ப நாள் ஆச்சு விவோ ஃபோன் C4 டெக் தமிழில் கவர் பண்ணி. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக இது கவர் பண்ணலான்னு பார்த்தேன். Wi-Fi 6 Bluetooth 5.2 சப்போர்ட்டும் இருக்குது. 4 5G பேண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்ல மாட்டேன். பட் சில பேருமே ஒரு பேண்ட் 2 பேண்ட்னு போகாமல் இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுமா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. பிடிச்சிருக்க பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். ஹேவ் a nice day. Bye.